ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் படி என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோமா. அடுத்து நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்களே. அப்போ அந்த ப்ரீஆம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரீஆம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முகவுரை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். முகவுரை அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த பெரிய விஷயத்த ஃபுல்லாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயத்தில் என்ன, இப்போ ஒரு பெரிய புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கை ஃபுல்லாக நான் படித்தாதான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு தெரியும். அப்போ அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புக்கில் என்னெல்லாம் எழுதணுமோ எல்லாமே எழுதி நமக்கு கான்ஸ்டியூஷனாக கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து ப்ரீஆம்பிள், அதாவது முகவுரை அப்படின்னு சொல்லி நமக்கு வச்சிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டதுன்ட்டு அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு முன்னுரை சொல்கிறது தான் என்னன்னா ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முன்னோடி, அதை தான் சொல்கிறோம் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீஆம்பிள் அடாப்டட் ஃப்ரம் USA. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்து வச்சுருப்போம். இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா USA கிட்ட இருந்தா எடுத்தோம். அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்க நிறைய பகுதிகளை நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரி கிட்ட இருந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்போம். அப்படி நம்ம ரெஃபர் பண்ணதில் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பார்ட் யார்கிட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா USA கிட்ட இருந்து எடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற பார்ட்டையும் யார்கிட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா USA கிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, அவங்க தான் வந்து அரசியலமைப்பு, ரொம்ப பழமையான அரசியலமைப்பு. முன்னாடியே கான்ஸ்டியூஷன் உருவாக்குனவன் யார் அப்படின்னா USA தான் வந்து உருவாக்கியிருக்காங்களாம். அப்போ ரொம்ப பழமையான அரசியலமைப்பு என்னன்னு கேட்டால் USA இருந்து. அவங்க கிட்ட இருந்து நிறைய கண்ட்ரி வந்து இந்த ப்ரீஆம்பிளை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய கண்ட்ரியில் நம்மளும் ஒரு கண்ட்ரி, இந்தியாவும் ஒரு கண்ட்ரி USA கிட்ட இருந்து நமக்கு இந்த ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார்கிட்ட இருந்து எடுத்தோம்? USA கிட்ட இருந்து எடுத்தோம். இதை எப்போ அடாப்ட் பண்ணோம், எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு டேட்டுமே கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம படிச்சிருப்போம். கான்ஸ்டியூஷன் எப்போ நம்ம அடாப்ட் பண்ணமோ அப்போ தான் வந்து ப்ரீஆம்பிளையும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர் எழுதிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுத்து நமக்கு ப்ரீஆம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, ப்ரீஆம்பிள் இருந்தது, பார்ட்ஸ் இருந்தது, ஷெட்யூல்ஸ் இருந்தது, 365 ஆர்டிக்கல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வரும்பொழுதே நமக்கு ப்ரீஆம்பிளையும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது அப்படின்னா January 26, 1950. கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்ததுனாலும் இந்த டேட் தான், ப்ரீஆம்பிள் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது அப்படின்னாலும் இந்த டேட் தான். அடுத்து பாருங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீஆம்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரீஆம்பிள்னா என்ன, ப்ரீஆம்பிளோட டெஃபினேஷன் பார்த்துக்குவோம். ப்ரீஆம்பிள்னா என்னன்னா, we the people of India. இந்த லைனை பாருங்க, ப்ரீஆம்பிள் ஸ்டார்டிங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we the people of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவா, ஹோல் இந்தியாவா யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா மக்களாகிய நம்மளை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்கன்னா, மக்களுக்கு நம்ம மக்களை வச்சு தான் எழுதியிருக்காங்க. பவரை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்கள் கிட்ட தான் பவர் கொடுத்துருக்காங்களா, அதுதான் சொல்றாங்க. we the people of India having solemnly resolved to constitute India. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களாகிய நாங்க, இந்திய மக்களாகிய நாங்க எங்க இந்தியாவை எப்படி நாங்க வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியா ஒரு சாவரின் அப்படின்னா இறையாண்மை, அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். இப்போ சாவரின் அப்படின்னா இறையாண்மைனா என்னன்னா, நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றது, எங்களோட முடிவை நாங்களே எடுத்துக்கிறது, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா சமதர்மம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், பிரைவேட்டு, அதாவது பிரைவேட்க்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக். பப்ளிக் அப்படின்னா என்னன்னா நம்ம கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய கண்ட்ரியை ரன் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், சமதர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர் அப்படின்னா என்னன்னா
மதசார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு மதத்தையும் நம்ம தனிப்பட்ட ஒரு மதத்தை வந்து நம்ம வளர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியானா வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி, ஹிந்துஸ்க்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க, முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா மதங்களுக்குமே சமமான உரிமையை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா செக்யூலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னன்னா மக்கள் ஆட்சி. அப்படின்னா என்னன்னா ஜனநாயகம் சொல்லுவாங்கல்ல, மக்களே வந்து நமக்கு தேவையானவங்களை நம்மளே செலக்ட் பண்றோம்ல, நம்மளே ஓட்டு போட்டு எடுக்கிறோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸ் மூலியமா நம்ம ஓட்டு போட்டு நமக்கு தேவையானவங்களை நம்மளே செலக்ட் பண்றோம்ல, மக்களால் நடத்தப்படும் ஆட்சின்னு சொல்றோம்ல, அதுதான் டெமோக்ராட்டிக். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்னா என்னன்னா குடியரசுனா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு ஹெட் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்களா, அந்த பிரசிடென்ட் எலெக்டட் ஹெட்டாக இருக்காங்க. எலெக்ட் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் தான் நமக்கு ஹெட்டாக இருக்காங்க. அதுதான் எலெக்டட் ஹெட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வேர்டு எல்லாமே நம்ம ப்ரீஆம்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உள்ள கான்ஸ்டியூஷனில் உள்ளே போய் நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, இந்தியானா சாவரின், இந்தியானா சோஷியலிஸ்ட், இந்தியானா செக்யூலர், இந்தியானா வந்து டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படிங்கிறத முன்னாடியே முகவுரையிலே நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளோட கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதை தான் வந்து சொல்றாங்க. அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன், எல்லா மக்களுக்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஸ், நீதி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டினா சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம் கொடுக்கணும். சமத்துவம், எல்லாருமே சமம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெட்டர்னிட்டினா வந்து என்னன்னா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாமே நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்? ஜஸ்டிஸ் கொடுக்கணும், லிபர்ட்டி கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், ஃபெட்டர்னிட்டி கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்ப்போம். இப்போ என்ன நம்மளோட ப்ரீஆம்பிளில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸை மட்டும் என்ன வேர்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நாங்கள் எப்போ அவர் செல்ஸ் ஃபஸ்ட்டு வீக் கொடுத்துருக்காங்களா, அடுத்து அவர் செல்ஸ் நாங்கள் இதை எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா 26 நவம்பர் 1946 நாங்கள் இதை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னா ஜான்வரி 26, 1950. இதுதான் வந்து நம்ம ப்ரீஆம்பிளோட டெஃபினேஷன். இப்போ ஒவ்வொரு வேர்டும் உள்ளே போய் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இப்போ ப்ரீஆம்பிள்லாம் என்ன பார்த்தோம், அடுத்து பாருங்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ரீஆம்பிள் வரதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னு பாருங்க, எப்போ அப்படின்னா December 30, 1946. இது நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காரு, கான்ஸ்டியூஷன் வந்து December 6, 1946 உருவாக்குனாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரிங்களா, அதோட ஃபர்ஸ்ட் செஷன் December 9 நடந்துச்சு, செகண்ட் செஷன் December 11 நடந்துச்சு, தேர்டு செஷன் தான் வந்து December 13 நடந்தது. தேர்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய தேர்ட் செஷன் எப்போ நடந்தது அப்படின்னா 13th December 1946. இந்த டைமில் தான் யார் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது நம்ம ஏன் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷன் வந்தது 26th January 1950 கேம் இன்டு ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடியே தேர்ட் செஷன்லேயே ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி வைங்க, இப்படிலாம் இருக்கணும், இந்தியானா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து கொடுத்தாங்களாம். அதுதான் வந்து 13th December 1946 என்னென்னலாம் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியாலஜி கொடுத்தாராம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்றோம். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா பேஸ் டு த ப்ரீஆம்பிள்கே ஒரு பேஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனோட முகவுரை ப்ரீஆம்பிள்னு பார்த்தோம், அந்த ப்ரீஆம்பிள்கே வந்து ஒரு பேஸ் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜவஹர்லால் நேரு எப்போ இதை பாஸ் பண்ணாருன்னா 13th December 1946. இதை எப்போ எல்லாரும் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னைக்குன்னா Jan 22,
1947. அப்போ இந்த டேட்டும் நமக்கு முக்கியமான டேட். அப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 13th December 1946. அது எல்லாரும் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா January 22, 1947. இது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ப்ரீஆம்பிளுக்கே யார் பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேஸ் டு த ப்ரீஆம்பிள் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பேஸ். இதை வச்சு தான் கான்ஸ்டியூஷன் மேக்கர் கான்ஸ்டியூஷனே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம முகவுரையாக ப்ரீஆம்பிளில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து போகலாமா? அது அடாப்டட் டேட் January 22, 1947. அடுத்து பாருங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த ப்ரீஆம்பிள். ப்ரீஆம்பிளில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது ப்ரீஆம்பிள்னா என்ன முக்கியமாக 4 விஷயங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது அத்தாரிட்டி அப்படின்னா பவர், யாருக்கு வந்து பவர் வச்சு கான்ஸ்டியூஷன் யாருக்கு வந்து பவர் கொடுக்குது. நம்ம இந்தியாவிலே யார் ரொம்ப யார்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் பவர். அந்த அரசியலமைப்பே யாருக்கு பவர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீஆம்பிள் ஸ்டேட் தட் கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி. கான்ஸ்டியூஷன் வந்து யார்கிட்ட இருந்து அத்தாரிட்டியை பவரை டிரைவ் பண்ணுது அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் பவரை வந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, சோர்ஸ் இல்லைன்னா அத்தாரிட்டி டு த கான்ஸ்டியூஷன் யார்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்களாகிய நம்ம கிட்ட தான் பவர் இருக்குது, பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்ட தான் பவர் இருக்குது. இதுதான் ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் நேச்சர் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றொன்னா சாவரின், சோஷியல், செக்யூலர், அடுத்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த 5 தான் வந்து என்ன சொல்லுவோம்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒன் வேர்டு மாதிரி என்ன கேட்கலாம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா சாவரின் வரும், சோஷியல் வரும், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இது எல்லாமே என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த 5 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாவரின் அப்படின்னா என்னன்னா இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா என்னன்னா இந்தியா நெய்தர் டிபெண்டன்சி நாட் டாமினன்ட் ஆஃப் எனி அதர் நேஷன். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அதே மாதிரி யாரோட டாமினன்ஸ்க்கும் கீழே ஹெட்டாக ஒருத்தவங்க அவங்களுக்கு கீழே நம்பன்றது தான் டொமினியன் அப்படின்னு சொல்லுவோம். யாரோட டொமினியனாகவும் நம்ம இல்லை, யாரும் நம்மளை டாமினேட் பண்ண முடியாது, அதே மாதிரி நம்ம யாருக்கும் டிபெண்டாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து யாருக்கும் டிபெண்டாகவும் இல்லை, யாரோட தலைமைக்கு கீழேயும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ரீ டு கண்டக்ட் இட் ஓன் அஃபேர்ஸ். நம்மளோட முடிவை நம்மளோட ஓன் அஃபேர்ஸை நம்மளே எடுத்துக்கலாம், அதை தான் சொல்கிறாங்க. ஃப்ரீ டு கண்டக்ட் இட் ஓன் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இதில் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல 1947 முன்னாடி வரைக்கும், August 15, 1947 முன்னாடி வரைக்கும் நம்மள பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணாங்க. அவங்களோட பவருக்கு கீழே தான் நம்ம இந்தியாவே இருந்துச்சு. யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ஹெட்டாக இருந்தாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருந்தோம். எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போயிட்டாங்க. இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்தியா வந்து யாரையும் நாங்கள் டிபெண்ட் பண்ணல, நாங்கள் ஒரு தனி நாடு, யாரோடைய டொமினியனுக்கு கீழேயும் இல்லை, நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியும் இல்லை, எங்களுக்கு தேவையான முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து இறையாண்மைன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1949ல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்தியா வந்து காமன்வெல்த் நேஷன் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு யூஎன்லேயும் அதுக்கப்புறம் வந்து காமன்வெல்த் நேஷன் மெம்பர்ஷிப், இந்த 2மே நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎன்லேயோ இல்லைன்னா காமன்வெல்த் நேஷன்லையோ நம்ம ஒரு மெம்பராக போய் ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். எப்போ பண்ணியிருக்கோம்? 1949ல் ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்படி அவங்க போய் ராட்டிஃபை பண்ணும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காமன்வெல்த் யுனைடெட் நேஷன் அப்படின்னா எல்லா நேஷனோட ஒருங்கிணைப்பு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? எல்லாரோட நேஷனோட ஒருங்கிணைப்பு, உலகளாவிய எந்த ஒரு
ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அதில் நம்மளும் ஒரு மெம்பராக இருந்திருக்கோம். அதுக்கு யாராவது ஹெட்டாக இருப்பாங்கல்ல, யார் வேணால் ஹெட்டாக இருந்துக்கிட்டோம். பிரிட்டிஷ் கூட இருக்கலாம், இல்லை வேற USA கூட இருக்கலாம், யார் வேணால் ஹெட்டாக இருக்கட்டும். ஆனால் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடுறோம், நாங்கள் ஒரு சாவரின் நேஷன், நாங்கள் வந்து யாரோட கீழேயும் இல்லை. நாங்கள் இதில் மெம்பராக இருந்தாலும் எங்களோட முடிவை நாங்கள் தான் எடுத்துப்போம். இதில் நாங்கள் மெம்பராக ஆனதுனால எங்களோட சாவரின் வந்து எந்த வகையிலையுமே பாதிக்கப்படாது. அதுதான் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய காமன்வெல்த் நேஷன் மெம்பர்ஷிப் வந்து யுஎன்ல நம்ம வாங்கியிருக்க அந்த காமன்வெல்த் மெம்பர்ஷிப் எந்த ஒரு வகையிலையும் நம்மளுடைய சாவர்ஜினிட்டியை வந்து பாதிக்க பண்ண செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட டெரிட்டரி, நம்ம ஒரு டெரிட்டரியை புதுசாக ஒரு ஃபாரின் நேஷன் கிட்ட இருந்து ஒரு டெரிட்டரியை நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீட் அப்படின்னா என்னென்னா பிரிச்சும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டு வேற ஒரு நேஷனுக்கு நம்ம கொடுக்கணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம். யார்கிட்டையும் கேட்கணும்னு இல்லை. ஃபாரின் ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டை கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட இருந்து நம்ம அக்வயர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அக்வயர் பண்ணலாம். இதுக்காக நம்ம போயிட்டு யார்கிட்டையும் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நம்மளோட ஓன் அஃபேர்ஸை நம்மளே கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு சாவரின். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அப்படின்னா என்னன்னா சமதர்மம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சோஷியலிசம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரி இருக்காங்க, அந்த கண்ட்ரி எப்படி ரன் பண்ணணும், ஃபுல்லாகவே ப்ரைவேட்டாக பண்ணணுமா இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட்டே பண்ணணுமா. சோஷியலிசம் அப்படின்னா இல்லைன்னா வெல்ஃபேர் கொடுக்கணும் மக்களுக்கு, வெல்ஃபேர் டு த பீப்புள். மக்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லாருக்குமே வந்து வாழ்வாதாரம் வந்து நம்ம கொடுக்கணும்ல, அதுதான் வந்து வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து கான்ஸ்டியூஷன் வரும்போதே நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இல்லை. இதை எப்போ எடுத்துட்டு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ப்ரீஆம்பிள்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ப்ரீஆம்பிள்ல சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணாங்களாம். இதுக்கு முன்னாடி அப்போ இதுதான் சோஷியலிசம் அப்படிங்கன்னா 1976 இருந்து தான் நமக்கு வந்துச்சா அப்படின்னா கிடையாது. சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்டு ஆல்ரெடி நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருந்தது. எங்க இருந்தது அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுல தான் பாத்தீங்கன்னா சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்டு இருந்தது. டிபிஎஸ்பியோட வேலையே என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக் பண்றீங்கன்னா அந்த பாலிசி வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்பவே நம்ம கிட்ட சோஷியலிசம் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து நம்மளோட ப்ரீஆம்பிள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் சோஷியல் அப்படிங்கிற வேர்டை நம்ம ப்ரீஆம்பிள்ல வந்து சேர்த்திருக்காங்க. இப்போ நம்மளோட சோஷியலிசம் அப்படின்னு நம்ம பேசணும்னா 2 வகையான சோஷியலிசம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம்னா என்னன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10 ரூபா வந்து கிடைக்குது, 5 பேர் வந்து வேலை மொத்தம் நம்ம நாட்டில் 10 பேர் இருக்காங்க, அதில் 5 பேர் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த 5 பேர்கிட்ட இருந்த வருமானத்தை 5 பேருக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது, 10 பேருக்குமே பகிர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து கம்யூனலிஸ்டிக் சோஷியலிசம். எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டே பண்ணாங்கன்னா அதுதான் வந்து கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுப்பாங்க. அதுவே டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா இப்போ போத் ப்ரைவேட்டும் இருக்கும் பப்ளிக்கும் இருக்கும். போத் ப்ரைவேட்டும் இருப்பாங்க கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அதை தான் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும் பாருங்க. இப்போ பேங்க் வந்து 1969 நேஷனலைசேஷன் பண்ணியிருந்தாங்களா, 1969 பேங்க் வந்து 14 பேங்க் வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க.
இப்போ நேஷனலைசேஷன் பண்ணும்பொழுது என்னன்னா இந்த 1969க்கு முன்னாடி பிரைவேட் பேங்க் மட்டும்தான் கடன் கொடுக்க முடியும், கவர்மெண்ட் பேங்க் வந்து கடன் கொடுக்க முடியாது. அப்போ பிரைவேட் பேங்க் மட்டும் கடன் கொடுக்கலான்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா யார்கிட்ட இருக்கோ யார்கிட்ட மணி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கடனை வந்து திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட சாதா மக்களுக்கு வந்து நிறைய வந்து கடன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவங்களுடைய பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் ஒரு 14 பேங்க் வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அப்படியே நேஷனலைஸ்டு பண்ணதுனால கவர்மெண்ட் பேங்காக அந்த பேங்க்லாம் மாறிடுச்சா. இப்போ பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கூட கடன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால பணக்காரங்களும் வந்து இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க, சாதா நடுத்தர மக்களும் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்களா, அவங்களுக்கும் வந்து பண தேவையை பூர்த்தி செய்ய முடியுதில்ல. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னா போத் ப்ரைவேட்டும் இருக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ரன் பண்ணுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க செக்யூலரிசம். செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா செக்யூலர் என்ற வேர்டும் பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டுட்டு வந்தாங்க. செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்துச்சு. அப்போ செக்யூலரிசம் அப்படின்னா என்னன்னா மதசார்பின்மை. மதச்சார்பின்மை அப்படின்னா என்னன்னா இந்தியா வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் வளர்க்கல, எல்லா மதங்களுக்கும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா செக்யூலர். இது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கான்செப்ட் நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயங்களை பண்ணுங்க, இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பாசிட்டிவ். இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா மக்களோட நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து நெகட்டிவ் அப்படின்னா ஏதோ தப்பான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பாசிட்டிவ்னா தான் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, நெகட்டிவ்னா தப்பான விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரையுமே ஈக்குவலாக பாருங்க அப்படின்னா அது பாசிட்டிவ். என்ன சொல்கிறாங்க எல்லாரையுமே சமமாக பாருங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி உரிமையை கொடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா அது பாசிட்டிவ். டு நாட் டிஸ்கிரிமினேட், இதே வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம்னா டு நாட் டிஸ்கிரிமினேட்னு சொல்லலாமா. அப்போ இது என்ன அர்த்தம், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்கன்னா இதே அர்த்தம் தான், எல்லாரையும் ஈக்குவலாக பாருங்கன்ற அர்த்தம் தான். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்போ நோக்கம் வந்து ஒன்று தான், எல்லாரையும் ஒன்றா பாருங்கன்னு சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனால் சொல்லும் பொழுது இதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, இங்கே நாட்டு போட்டதுனால இதை நெகட்டிவாக சொல்கிறாங்க. இதை தான் நம்ம பாலிட்டியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் கான்செப்ட் நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செக்யூலர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க அப்படின்னா என்னன்னா ஆல் ரிலிஜன் ஹேஸ் சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட் கிட்ட இருந்து சப்போர்ட்டும் சேமாக தான் கிடைக்கும், ஸ்டேட்டஸும் சேம் தான். இவங்க பெருசு இவங்க சின்னதெல்லாம், இந்த கம்யூனிட்டி பெருசு இந்த ரிலீஜியன் பெருசு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ரிலீஜியனுமே சேம் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா செக்யூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க இது நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28 செக்யூலரை பற்றி தான் பேசுகிறாங்க. அடுத்து பாருங்க டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னன்னா மக்களாட்சின்னு சொன்னா அப்படின்னா என்னன்னா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், மக்களால் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா டைரக்ட் டெமோக்ரஸி இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம வந்து ஜனநாயகம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம், அதை தான் டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறோமா இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. டைரக்டு இன்டைரக்ட். டைரக்ட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சாதா ஒரு சாதா பீப்புள் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க, சாதா குடிமகனாகிய நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவைப்படுறவங்கள நானே போய் செலக்ட் பண்ணிடுறேன். அப்போ மக்கள் நேரடியாக இருப்பாங்க. அப்படி நேரடியாக இருந்தால் அதுதான் டைரக்ட். மக்கள் நேரடியாக இல்லை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலயமா போயிட்டு அவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட். எனக்கு தேவையானதை நானே கேட்டு வாங்கினா அது டைரக்ட். எனக்கு தேவையானதை என் மூலயமா ஒரு பிரதிநிதியை போட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா அது இன்டைரக்ட். ரெண்டுமே புரியுதா?
இப்போ டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சுவிட்சர்லாந்து தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள். இப்போ இன்டைரக்ட் டெமோக்ரஸி நம்ம இன்னொரு பேர்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்படின்னா என்னன்னா, எனக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பி அவங்க மூலியமா என்னோட தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ நம்ம எம்எல்ஏ எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதுதான் ரைட்டா. அடுத்து பாருங்க, இந்த இன்டைரக்ட்ல ரெண்டு இருக்கு, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் யார் எக்ஸாம்பிள், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸியோட ஃபார்ம்ஸ் பாருங்க. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னாலே மக்களே தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே வந்து பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு, பிளபிசைட், அப்படி எல்லாமே ஒரே மீனிங் தான். பிளபிசைட், ரெஃபரண்டம், ரீகால், இனிஷியேட்டிவ் எல்லாமே என்னன்னா மக்களே வந்து பொது வாக்கெடுப்பு வைப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த லா வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே போய் கேட்பாங்களாம். மக்கள் வந்து இப்போ வந்து கை தூக்குறாங்க, இல்லை மக்கள் ஓகே சொல்றாங்க இல்லை அப்படிங்கிறத அங்கேயே கவுண்ட் பண்ணி அப்படியே எடுத்துப்பாங்க. ரெஃபரண்டம், அங்கே இருக்க மக்கள் கிட்ட பொது வாக்கெடுப்பை எடுத்து முடிவு பண்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைரக்ட். இது எல்லாமே அதோட ஃபார்ம்ஸ். பிளபிசைட், ரெஃபரண்டம், ரீகால், இனிஷியேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸியோட ஃபார்ம்ஸ். அடுத்து போலாம், ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா என்னன்னா குடியரசுன்னு சொன்னா குடியரசு. இப்போ நம்மளுடைய மக்களாட்சி இருக்கிற ஒரு நாடு எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஹெட். இப்போ குடியரசுனா என்னது, எலெக்டட் ஹெட். நம்ம அதாவது நம்மளுக்கு ஹெட்டாக வர பிரசிடென்ட்டை நம்ம எலெக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எலெக்ட் பண்ணலை, ஹெரிடிட்ரியாக வராங்க அப்படின்னா அதை மோனார்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஒரு மக்களாட்சி இருக்கிற நாட்டில் ஹெட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு வகையாக இருப்பாங்களாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொனார்கியாக இருப்பாங்களாம். இப்போ பிரிட்டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கும், அங்கே வந்து எலெக்ட் பண்ணி தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி எம்பிஸ் போகிறாங்களோ அங்கேயும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட் அந்த ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா யாராக இருப்பாங்க அப்படின்னா மொனார்கியாக வருவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல குயின் பார்க்குறோம்ல, அப்போ அந்த மாதிரி வந்து எலிசபெத், விக்டோரியா அந்த மாதிரி குயின் வராங்கல்ல, அவங்களுடைய வம்சமாக அவங்க அடுத்து வந்த ஹெட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொனார்கின்னு சொல்கிறோம். அதுவே ரிபப்ளிக் அப்படின்னா என்னென்னா அதுவே தான் எம்பிஸை நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், எம்எல்ஏஸை நம்ம தான் செலக்ட் பண்றோம், எலெக்ட் பண்ணி தான் பார்லிமெண்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய பிரசிடென்ட், நம்மளோட ஹெட் பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ட் பண்ற ஒருத்தவங்க தான் போய் எலெக்ட் பண்றாங்க. அந்த பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா எலெக்டட் ஹெட். அதாவது யார் வேணா வரலாம், இவங்க தான் வரணும்னு கிடையாது. இந்தியன் சிட்டிசனா இருக்க யார் வேணா பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கு நிக்கலாம். அப்படி நிற்கும் போது எலெக்ட் ஆகி யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரசிடென்ட்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரே குடும்பம், அதாவது ஒரே வம்சமா வம்சாவளியா வராங்கல்ல மொனார்கின்னு, அவங்க தான் வந்து ஹெட்டா வருவாங்க. இதுதான் வித்தியாசம். ரிபப்ளிக் அப்படின்னா என்னன்னா எலெக்டட் ஹெட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எலெக்டடா இருப்பாங்க. அதே மொனார்கின்னு பார்த்தோன்னா ஹெட் எப்படி இருப்பாங்கன்னா ஹெரிடிட்ரியா இருப்பாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அடுத்து பாருங்க, இதோட நமக்கு நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன வந்து நம்மளோட அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க, குறிக்கோளாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 தான் வந்து அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. அப்போ நேச்சர்னு கேட்டால் 5 விஷயம் சொல்லிடுவீங்க. சாவரின், சோஷியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் வந்து நேச்சர்னு சொல்லிடுவீங்க. அப்ஜெக்டிவ்னா என்ன சொல்லணும் அப்படின்னா ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன, நீதி அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன், இந்த பாயிண்ட்டை கேட்பாங்க. அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து நம்ம எடுத்தோம், ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்னா 3 ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு. நீதி கொடுக்குறோம், அந்த நீதியை 3 வகையாக கொடுக்குறோமா. எப்படி கொடுக்குறோம், சோஷியல், சமூக நீதி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல், அரசியல் நீதி. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், பொருளாதார நீதி.
பொருளாதார நீதி. அப்போ ஜஸ்டிஸே 3 வகையாக கொடுக்குறோம். என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன? யாரையுமே நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நம்மளோட சமூகத்தில் இருக்க எல்லாரையுமே ஒரே மாதிரியே பார்க்கணும். அவங்களோட ரேஸை வச்சு, அவங்களோட ரிலீஜியனை வச்சு, அவங்களோட கேஸ்ட், செக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 5 விஷயங்களை வச்சு யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வகையில் அவங்களுக்கு வந்து சோஷியலில் எல்லா ஜஸ்டிஸும் கிடைக்கணும். உங்களை வந்து நீங்கள் வந்து இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீ ஒரு ஃபீமேல் அப்படின்னு உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீ இந்த இடத்துல பிறக்கல, வேற இடத்துல பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நீதிங்கிறது கிடைக்காம இருக்கக்கூடாது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா, அரசியலில் நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சிட்டிசன், நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், நான் வந்து ஒரு இடத்துல வந்து அரசியலில் வந்து நான் நிற்கலாம். ஒரு எம்பி சீட்டுக்கு நிற்கலாம், எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கலாம், ஈவன் பிரசிடென்ட் சீட்டுக்கு கூட நிற்கலாம். அப்படின்னா எனக்கு எல்லா உரிமையும் உண்டு, நான் வந்து நிற்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு எல்லா ஜஸ்டிஸுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா எல்லா வகையிலும் நீதி கிடைக்கணும். நான் ஓட்டு போடலாம், எனக்கு ஓட்டு போட உரிமையும் இருக்குது. நான் வந்து ஒரு சிட்டிசனாக இருந்து நான் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குது. அதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா பொருளாதார நீதி. பொருளாதார நீதினா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு சேலரி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும். மென், உமன் அப்படின்னு சொல்லலாம் பிரிக்கக்கூடாது. பொருளாதாரமாக வந்து எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பொருளாதார நீதி. இந்த 3 நீதியும் நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியும் அதே தான். என்ன அப்படின்னா provide adequate opportunities to all individuals without any discrimination. இப்போ நம்ம நீதிக்கு பார்த்தோம்ல, ஜஸ்டிஸ்க்கு பார்த்தோம்ல, அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டிக்கும் பார்க்குறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது நீதி. டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கணும். இப்போ வந்து எல்லாரும் சமம்னு சொன்னால் போதாது, எல்லாரும் சமம் தான். அந்த சமன்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு இப்போ வந்து வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. உமன்ஸ்க்கு வந்து இப்போ வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. உமன் வேலை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தரணும்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதை தான் நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டியில் சொல்கிறோம். இதை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தோம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட டேட் பார்த்தீங்கன்னா 1789. இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட இயர். அப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்தோம். ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எந்த வேர்டு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எடுத்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அதுவே நம்ம ஜஸ்டிஸில் பார்த்தா அதுவே தான். சிவில் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அவங்களுக்கு சோஷியலாக எல்லா ஈக்குவாலிட்டியும் கொடுங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அரசியல்வாதியாக வந்து அவங்களுக்கு கொடுங்க, பொருளாதாரவாதியாகவும் அவங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நமக்கு இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம். Absence of restrictions or provide opportunity to develop individual personality. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இது பண்ணக்கூடாது. அதாவது இப்போ உங்கள் வீட்லேயே ஒரு ஃபீமேல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் பிடிக்குது அப்படின்னா அந்த தொழில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, நான் வேலைக்கு போகணும்னு ஃபீமேல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள வேலைக்கு போகிறதுக்கான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கன் ஃப்ரம் இந்த லிபர்ட்டிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்
ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த 3 வேர்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி நபருக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்க. அந்த சுதந்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை தாட்டில் சுதந்திரம் கொடுக்கணும். அவங்களோட எக்ஸ்பிரஷன் அதாவது அவங்க வெளிப்படுத்துறதுல இப்போ வீட்டில் வந்து ஒரு என்னன்னா இப்போ வீட்டில் வந்து ஒருத்தவங்களே எல்லா முடிவும் எடுக்கக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கொடுக்கணும். அவங்களுடைய எக்ஸ்பிரஷனையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு சொல்லணும். அவங்களுடைய தாட்டுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்களோட பிலீஃப் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கையை அவங்க ஃபாலோ பண்ண நம்ம விட்டுறணும். அவங்களோட நம்பிக்கையில் போய் நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையை திணிக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. அவங்களோட வர்ஷிப் இப்போ ஒரு தெய்வத்தை அவங்க கும்பிடுறாங்கன்னா அவங்கள நம்ம அந்த சாமியை கும்பிட விட்டுறணும். நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவங்கள நம்ம எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடாது. அதை தான் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் நிறுத்தக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடாது. நீ இப்படிலாம் போவாத அப்படி பண்ணாதன்னு அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன அப்படின்னா சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்னா என்னன்னா சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்றோம். கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பிரதர்ஹுட் பை கிவிங் எ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியா என்ன பண்ணுதுன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுக்குது. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், ஒரே ஒரு குடியுரிமை தான். அது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரே குடியுரிமை தான், அவங்க எல்லாரும் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் வருது, நம்ம எல்லாருமே வந்து சகோதரர்கள், அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து கொண்டுட்டு வராங்க. எது மூலியமா கொண்டுட்டு வராங்கன்னா பை கிவிங் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி இருக்குல்ல, இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து என்ன சொல்றதுன்னா 2 விஷயங்களை சொல்லுதான். ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிக்னிட்டி கொடுக்கணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிக்னிட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி மனித சுதந்திரம் கொடுத்துடணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். அதாவது யூனிட்டி ஒருமை மற்றும் ஒருமைப்பாடு. அதாவது எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் யூனிட்டி அப்படின்னா எல்லாரும் ஒன்று தான். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையான ஒருமைப்பாடான ஃபீலிங்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன சொல்லுதுன்னா 2 விஷயம். ஒன்று டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவலை பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் ஒருமைப்பாடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், இதோட வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அதாவது ப்ரீஆம்பிளை அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ப்ரீஆம்பிளை ஒரு டைம் மட்டும் அமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வேர்டை வந்து சேர்த்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சோஷியல், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு அப்படின்னு சொன்னல, இந்த 3 வேர்டை வந்து சேர்த்துருக்காங்களாம். இதில் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு போட்டு இந்த 3 வேர்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க 42வது கான்ஸ்டியூஷன் ஆக்டில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தனியாக ஒரு வேர்டை மட்டும் எடுத்து இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எந்த சட்ட திருத்தத்தின் படி இந்த வேர்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரீஆம்பிளில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்காலர்ஸ் அபவுட் ப்ரீஆம்பிள். சில ஸ்காலர்ஸ் வந்து ப்ரீஆம்பிளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், யாராவது பார்க்கலன்னா பார்த்துருங்க, ஷார்ட்கட் போட்டிருக்கோம். இப்போ என்னென்ன ஸ்காலர்ஸ் அப்படின்னா கீனோட் டு த கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆஃப் கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பால்கிவாலா வந்து சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா KM முன்ஷி சொல்லியிருக்காங்க. ஜுவல் செட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பண்டித் தாக்கூர் தாஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரீம் சோ லாங் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருக்காங்க. சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருக்காங்க ஹிதயத்துல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இதுக்கு வந்து ஷார்ட்ஸே போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ரிலேட்டட் டு ப்ரீஆம்பிள் ரிலேட்டடாக என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ், 2வது கேஸ் வளர்ந்த பாரதி கேஸ், 3வது LIC கேஸ்.
என்ன சொல்கிறாங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸோட இந்த கேஸ்லாம் இருக்குல்ல, இந்த கேஸ் எல்லாத்துக்கும் இயரை நல்லா பார்த்துக்கோங்க. இயர்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்பாங்க, அப்படியே கேட்க கூட சான்ஸ் இருக்குது. அப்போ பெருபாரி யூனியன் கேஸ்னால 1960 அந்த இயரை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனில் பார்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்த கேஸ் தான் பெருபாரி யூனியன் கேஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீஆம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் கிடையாது, நாட் ஏ பார்ட். இது எல்லாமே மேட்ச்சில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, cannot be amended. ப்ரீஆம்பிளை அமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நாட் பார்ட்னு சொல்லிட்டாங்களே, அது பார்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம அதை அமெண்ட் பண்ண முடியும்? அப்போ பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீஆம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் கிடையாது, அதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசவநந்த பாரதி கேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். இதோட இயர் என்னன்னா 1973. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீஆம்பிள் வந்து பார்ட் ஆஃப் ஏ கான்ஸ்டியூஷன் நாட்னு கொடுத்துருக்காங்க, அதை அடிச்சுக்கோங்க, தப்பாக இருக்குது. ப்ரீஆம்பிள் வந்து பார்ட் ஆஃப் ஏ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரீஆம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் பி அமெண்டட். இதை வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம், ஆனால் பட் டு நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை எதில் சொல்லியிருப்பாங்கன்னா 368 சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதாவது ப்ரீஆம்பிளை வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ப்ரீஆம்பிளை நீங்கள் அமெண்ட் பண்ணுறது நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த பாதிப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது யாரில் சொல்லியிருப்பாங்கன்னா, கேசவநந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி கேஸ் 1995 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷன்ல ஒரு தவிர்க்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, பெருபாரியில நாட்டிய பார்ட்னு சொல்லிட்டாங்க, கேசவநந்த பாரதி கேஸ்ல பார்ட்னு சொல்லிட்டாங்க, எல்ஐசியில் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, சும்மா 2 ஃபேக்ட் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ப்ரீஆம்பிள் வந்து நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் ஆர் ப்ராஹிபிட் த பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீஆம்பிள் யாருக்கும் பவர் கொடுக்கவும் இல்லை, அதாவது நம்ம லெஜிஸ்லேச்சரில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு யாருக்கும் பவர் கொடுக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட இருந்து பவரை வந்து எடுக்கவும் இல்லை. இது ஏதாவது ஃபேக்ட் கொஸ்டினில் லைன் வச்சாங்க அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகும் ப்ரிலிம்ஸ்க்கு. அப்போ ப்ரீஆம்பிள் வந்து யாருக்கும் பவர் கொடுக்குதா அப்படின்னா பவர் யாருக்கும் கொடுக்கல, யார்கிட்டயாவது பவரை எடுக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்படின்றாங்க. இந்த ப்ரீஆம்பிளை வந்து இந்த ப்ரீஆம்பிளில் இருக்கிறது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கோர்ட்டில் போயிட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ப்ரீஆம்பிள் வந்து என்ஃபோர்ஸ் டு கோர்ட் அப்படின்னா இல்லை, நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட், அதாவது நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஆம்பிளை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, இதில் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் பண்ண முடியுமானா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயம் இதெல்லாம் கொடுக்கணுமானா அது கிடையாது அப்படின்றாங்க. புரியுதா? அதாவது நாட் என்ஃபோர்ஸபிள் டு கோர்ட், நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ப்ரீஆம்பிள் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதோட அப்ஜெக்டிவ்ஸ், நேச்சர், எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.